வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் ஸ்ட்ரகிள் தான் பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக்ல வீடியோ வேணும், எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன். ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது அந்த ஆணை காதலிக்கும் அவர்களின் தேவைக்கு ஏற்றாற் போல் பேசி தன்னை காப்பாற்றிக் கொள்வார்கள். இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், நீங்களும் ஒரு பொண்ணு விரும்புறீங்க, இல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு விரும்ப எப்படினாலும் வச்சுக்கோங்க, யாருனாலும் நினைச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்படி விரும்புற டைம்ல அந்த பொண்ணுக்கு இல்ல அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை வருது. அப்படி பிரச்சனை வரும்போது அவங்க வீட்டுக்கு தெரியுது. அந்த டைம்ல நான் இவங்களை பண்ணவே இல்லை, இவங்க தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாங்க, எனக்கு இவங்களை பிடிக்கவே பிடிக்காதுன்னு அந்த பொண்ணும் இல்ல அந்த பையனும் உங்க மேல குற்றத்தை போட்டு உங்க மேலதான் தப்பு இருக்க மாதிரி காமிச்சு தன்னை காப்பாத்திப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப நிறைய பேர் இருப்பாங்க. உங்க லைஃப்லயும் இப்படி இருக்கலாம். பட் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. அப்படிப்பட்ட லைஃப்னா விட்டுருங்க அதோட. ஒரு உண்மையான காதல் என்பது இரு நபரிடமிருந்து வரக்கூடியது. நான் உண்மையாக இருந்தேன் என்று கூறுவதெல்லாம் போதும். இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, நான் உண்மையா தான் இருந்தேன், அந்த பொண்ணு தான் என்னை ஏமாத்திட்டு போயிட்டா, அந்த பையன் தான் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. நீங்க உண்மையா இருந்திருந்தீங்கன்னா அவங்க ஏன் உங்களை விட்டு போயிருக்க போறாங்க? உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, தப்பு இருந்திருக்குல்ல, அதனாலதான் போவாங்க. நான் எல்லாரையும் சொல்லுங்க, ஒரு சில நபர்கள் சொல்றேன். ஏன்னா ஒரு சில நபர்கள் கேவலமான எச்சப்பிறர்கள் எல்லாம் இருக்கதான் செய்யும். ஒருத்தங்களை விரும்பிக்கிட்டு இன்னொருத்தங்களுக்கு ஹோப் கொடுத்து அவங்க கூட பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் அவங்க பக்கம் வரல. நான் சொல்றது இந்த இடத்துல உண்மையா இருக்கக்கூடிய இந்த சொல்ற நபர்கள் சொல்றேன். நீங்கள் காதலிக்கும் ஆண் பெண் யாரினாலும் சரி, உங்களை கோபத்தில் நீ எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் அந்த இடத்தில் நீங்கள் கோபப்படாமல் பொறுமையாக இருங்கள். கண்டிப்பாக அவர் உங்களை விட்டு செல்ல போவதில்லை. நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தினாலேயே லவ் பிரேக்கப் ஆயிடுது. பண்ணிக்கிட்டு இருப்பாங்க லவ். அவங்க வந்து என்னால முடியல, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது என்ன அசால்ட்டா வேணான்ற விட்டு போறன்ற அப்படின்ற மாதிரி இவங்க அகைன் அகைன் பேச ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் ஃபோர்ஸா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னா மென்டல் டார்ச்சர் பண்ற மாதிரி அவங்களுக்கு இதாயிரும். ஒரு ஒரு வகையான ஒரு ஃபீலிங் உங்க கூட இருந்தாலே இருங்கன்னு ஃபீல் ஆகுது, கோவமா இருக்குது, அந்த மாதிரி ஃபீலிங் வந்துருந்துச்சு. அவங்க உங்களை விட்டு போக போறது இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க, நீங்களும் கோவப்படாம பொறுமையா இருங்களேன். கண்டிப்பா அவங்க லைஃப்ல இருக்கதான் போறாங்க. நீங்க ஒரு விஷயம் பண்ணும் போதுதான் இன்னும் கோவம் வரும், விட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இங்க அதிகப்படியான நபர்கள் ஒரு நபரை காதலித்து விட்டால் எப்போது பார்த்தாலும் அவர்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஒரு நாள் இல்லை என்று வரும்பொழுதுதான் நீங்கள் தான் கஷ்டப்படுவீர்கள். உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்களை கூட இருந்து வாழ்றதோ இல்ல அவங்களுக்கு பிடிச்சிருந்தோ வாழ்றது தப்பு இல்லைங்க. அவங்க தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பு. உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல இது ஒரு பாட்டா வச்சுக்கணுமே தவிர இது மட்டும் வாழ்க்கைன்னு நினைச்சு வாழ்ந்துடாதீங்க. வாழலாம், தப்பு இல்லை. அது உங்களுக்காக மட்டும்தான் இருக்காங்க, அவங்களும் உங்களை மாதிரி அன்பு வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்காக நீங்க பண்றது தப்பு இல்லை. ஏன்னா இங்க ஒரு சில நபர்கள் தப்பான கேரக்டர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக நீங்க உங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காதுங்க. ஸோ யார் கரெக்டா இருக்காங்களோ அவங்களுக்கு வைங்க, யார் தப்பா இருக்காங்கன்னு தோணுதோ அப்போதே முடிச்சுக்கோங்க. காதலில் ஆண்கள் தான் அதிகம் ஏமாறுவது, பெண்கள் தான் அதிகம் ஏமாற்றக்கூடிய காரணம் ஏமாற்றுவதை மறைப்பதற்காக தான் இங்கே அதிகப்படியான நபர்கள் இதை கூறுகிறார்கள். இங்க நிறைய ரிலேஷன்ஷிப் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஒரு பொண்ணை விரும்பிட்டேன், என்ன அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டேன்னா அந்த பொண்ணு தான் என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி. அந்த பொண்ணை என்னை விட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, நானே விட்டு வந்துட்டேன். ஆனா நான் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட மற்றவங்ககிட்ட இல்லை வேற ஏதாச்சும் கொண்டு புதுசா பேசும்போது இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஒரு சில லைஃப்ல இதாவே நடந்திருக்கும். ஆனா ஒரு சில லைஃப்ல சும்மா தன்னை நல்லவனா காமிச்சிக்கிறதுக்காக, தன்னை நல்லவங்களா காமிச்சிக்கிறதுக்காக நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்த ஒரு விஷயத்தை தான் அதிகமா பண்றாங்க. ஸோ உங்க லைஃப்லயும் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நீங்க ஒருத்தவங்களை விரும்பி இருப்பீங்க, அவங்களும் உங்களை விரும்பி இருப்பாங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்களே உங்களை வேணாம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா உங்களை மேலதான் தப்பு இருக்கிற மாதிரியும் உங்களை தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி அப்படி பேசிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிருப்பாங்க. ஏன்னா அவங்க நல்லவளா காமிச்சிக்க நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்காங்க. உங்க லைஃப்லயும் இருக்கலாம். அண்ட் மோர் சொல்லணும்னா வேற ஒரு லைஃப்ல இருந்து பிரேக்கப் ஆகி வந்திருக்கக்கூடிய நபர்கள் அவங்க உங்ககிட்ட இருந்து காரணத்தை கூட சொல்லலாம். ஸோ எல்லா ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு அன்பு ஒரு லைஃப்ல கிடைக்கக்கூடிய ஒரு காதல், அதை அவ்வளோ ஈஸியாக விட்டுறாதீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி விஷயம் பார்க்க வரைக்கும் சீதா பாய்.